வணக்கம், கியூடெக் தமிழா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏசர் பிராண்டோட ப்ரோ சீரிஸ் டிவி இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி ரெண்டையுமே போட்டுடலாம். பேட்டரி போட்டதுக்கப்புறமா டிவி ரிமோட்டை ஆக்டிவ் பண்ணி வைக்கலாம். ஒன்று டிவி ஆன் பண்ணுறோம். டிவி ஆன் பண்ணி ஏசர் பிராண்டோட லோகோ, அடுத்தது கூகுள் டிவி உங்களுக்கு முன்னாடி வருது. அடுத்து ரிமோட்டை பேர் பண்ணுங்கள். ரிமோட்டை பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனும் பேக் பட்டனும் 3 செகண்ட் கன்னியூவாக கிளிக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ரிமோட் உங்களுக்கு பேர் ஆயிரும். ரிமோட் பேர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொடுத்ததுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரிங்கிறது கேட்கும். கண்ட்ரி என்னங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்தியா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டப் கூகுள் டிவியால் செட்டப் பேசிக் டிவிங்கிறது வரும். அதில் நம்ம பேசிக் டிவி செலக்ட் பண்ணுறோம். பேசிக் டிவி செலக்ட் பண்ணதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை நெட்ஒர்க் கேட்கும். ஒய்ஃபை வந்து உங்களோட நேம் என்ன ஒய்ஃபை நேம் இருக்கோ அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுமே உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஓகே ஆகிட்டு ஒய்ஃபை நெட்ஒர்க் செலக்ட் கேட்கும். ஓகே பண்ணுங்கள். ஒய்ஃபை கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஹைதியருங்கிறது அக்செப்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸ் கேட்கும். அதையும் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோடு டைப்னு கேட்கும். அதில் என்ன வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு மோட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் செலக்ட் பண்ணுறோம். டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் கொடுக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக என்னென்னு வரும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிக்குங்க. அப்லோட் ஆகிறது குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு டைம் ஸ்கேன் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். அதோட இது கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடும். அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடிங் சொல்லிட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இருக்கும். ஹோம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப் வாங்க. யூடியூப்புக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிங்இன் கேட்கும். சைன்இன் பண்ண சொல்லுவோம். சைன்இன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததையுமே உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்கள் மெயில் அட்ரஸ் என்ன அட்ரஸோ அந்த மெயில் அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும். அதை எடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸ் அக்செப்டட் கேட்கும். சர்வீஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு வரும். சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கன்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் யுவர் டிவி ஆப்ஸ் கேட்குங்க. அதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசர் என்விரான்மெண்ட் வரும். ஹோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது சேனல் இன்ஸ்டாலேஷன் வருங்க. அதில் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். சேனல் இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச் வந்துடும். ஃபினிஷிங் டச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிருங்க. மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்பு, ஜியோ சினிமா, ஹாட் ஸ்டார் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க.